துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா, கடந்த வந்த நாட்களாக எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து சுக பலன் ஜீவன் ஆயுஷ் நாட்களோடு கர்த்தாவே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கும்படியா என் தேவன் கொடுத்த சாக்கெட்டுக்காக நன்றி செலுத்தியப்பா. நாங்கள் நீப்பது நிர்மலமாக இருக்கிறது உங்கள் சுத்த கிருபையாக இருக்கிறபடியா உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கப்பா. இந்த நாளின் ஆராதனை என் தேவ சமூகத்தில் வைக்கிறப்பா. அப்பா, ஆராதிக்கிற பிள்ளைகளை என் தேவன் மறைத்து இங்கே வெளிப்படுங்கப்பா. ஆராதனைக்கு தடையா எந்த சத்துருக்கள் கிரியை செய்யாதபடி தேவாவியானவரே இந்த இடம் முழுவதும் மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்க ஆராதனைகளை அப்பா சூத்திரம் கேட்கிற அனைவரும் தேவரே அறிந்து கொள்ளும்படியா அப்பா எங்களை சுற்றிலிருந்து அப்பா சூத்திரம் ஒவ்வொரு ஜனங்களை தேவ சமூகத்தில் வைக்கப்பா. இந்த ஆராதனை நிமித்தமாக ஒவ்வொரு விடுதலை ஆகும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த இடத்தில் நாங்கள் மறைந்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக விடுதலையும் கிடைக்கக்கூடிய ஆராதனையா இருக்கும்படியாக ஜெபிக்கப்பா. அப்பா கொடுக்க மகனை கரங்களில் கொடுக்க உங்களுடைய வார்த்தையை அநேக சமாதானத்தை கொடுக்கும்படியா வார்த்தையை அனுப்பி நீங்க குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் வந்து ஒவ்வொரு சமாதானத்தோடு கடந்து செல்ல வேண்டும் ராஜா. உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கடந்து செல்ல வேண்டும் ராஜா. உமக்காக அப்பா எழும்பி பிரகாசிக்கிற அப்பா சொத்து ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வீங்க அப்பா. அப்பா, வாத்தியங்களை வாசிக்கிற பிள்ளைகளை என் தேவனுடைய கரத்தில் வைத்து அவர்களை மறைத்து என் தேவன் வெளிப்படுத்துங்கப்பா. அதுக்கு தடையாக எந்த ஒரு தடைகள் வராதபடி இயேசுவே நீர் கூட இருந்து நடத்து. இந்த இடத்துல நாங்கள் அப்பா ஆராதிக்க வந்திருக்கப்பா. மன மகிழ்ச்சியாமை ஆராதித்து அப்பா சமாதானத்தோடு நாங்கள் கடன் செல்ல கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு எவைகள் மிகவும் கடினமாய் இருக்கிறதோ அது என் கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? விசுவாசத்தோடு இந்த பாடலின் வரிகளை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட், அல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஒரு முறை கூட சொல்லுவோமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து
வறண்ட நிலத்தை அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆகும். எவைகள் எல்லாம் முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோமோ அவைகள் எல்லாம் உம்மாலே ஆகும் ஆண்டவரே. எது எல்லாம் சாத்தியமில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோமோ, எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கிறோமோ, அவைகள் எல்லாம் உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. சொல்லுவோம் விசுவாசம். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாம் ரகபஷதரலரா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. சொல்லுவோம் ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் எனக்காக யாவையும். ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்வோம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பிளேட்ல போடுற சோறுக்குள்ள ஒவ்வொரு பருக்கையும் அதுல எல்லாம் நம்ம பேர் என்ன செஞ்சிருக்கான், எழுதப்பட்டிருக்கு. எது நமக்கு வரணுமோ அது நமக்கு வரும். எத்தனையோ உண்மைதான் பாருங்க. அப்படி யோசித்து பார்த்தா எத்தனையோ விவசாயிகள் பிரைஸ் காட் வேலை செய்கிறாங்க. இந்த அரிசி பதர் எடுக்கிறாங்க, அரிசி மூட்டையில் கொட்டப்படுது, எந்தோ ஊர்ல இருந்து லாரியில் வருது, கோடவுனுக்கு வருது. ஆனால் நம்ம பிளேட்டுக்கு வரதுன்றது நமக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், நமக்கு குறித்ததுன்னு சொல்கிறோம். இது எனக்காக குறிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சில காரியங்களை எனக்காக குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அது நிச்சயமா எனக்கு சேரும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாது. எனக்கு வரணும்ன்றது தீரும். கர்த்தர் அதை எனக்கு கொண்டு கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise God. Hallelujah. சொல்லுவோம், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. Hallelujah. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர்
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே அப்பா உமக்கு, பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த மனுஷங்களும் பார்க்கிறாங்க, நாங்க உம்மை ஆராதிக்க வரல, உம்மை ஸ்தோத்திரிக்க வரல ஆண்டவரே, நீங்க எங்களை பார்க்கறீங்க ஆண்டவரே. ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராண்டபா சேண்டேபே, ஓ ராகதரபாலா ராந்துரபாபா. அன்பே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise God, hallelujah. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்று செய்ய போறாருன்றதுக்காக துதிக்க கூடாது. நம்ம பல வேலைகளில் பண்ற தவறு அதான். பாருங்க, ஏதோ ஒன்று எனக்கு ஆண்டவர் செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்வோம்? துதிப்போம், ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. இல்லை, அதை அவர் பார்த்துக்குவாரு. இன்னும் நடக்க போறது அவர் தான் நமக்கு பார்க்கிறார். ஆனா இதுவரைக்கும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணுமா? எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்னுடைய வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள திடீர்னு அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ஐயாவை பார்த்து கேட்கும்போது உள்ள போற மூச்சு வெளியே போக மாட்டேங்குதா? பிரச்சனை பாருங்க. பிரைஸ் காட். வெளியே போற மூச்சு உள்ள வரலனாலும் பிரச்சனை, உள்ள போற மூச்சு வெளியே போலனாலும் பிரச்சனை. அப்படியே லங்ஸ் எல்லாம் ஊதிக்குது, உள்ள இழுக்கிற காத்து உள்ளே போய் அடைஞ்சு நின்னுச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. எல்லாத்துலயும் பிரச்சனை. ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி இன்னைக்கு காலை வேளையில உட்கார வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் மனசார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறீங்களா? பிரைஸ் காட். கண்ணை மூடிக்குவோமா? ஆண்டவர், உங்க ஆண்டவரை நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்காக செய்த உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பயணங்கள் நாங்க போனோம் ஆண்டவரே. பஸ்ல போறோம், டூ வீலர்ல போறோம், கார்ல போறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விமானங்கள்ல பயணம் செய்கிறவர்கள் இருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவர் ரயில் பயணங்கள் எல்லாத்துலயும் கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறீங்களேப்பா ஆண்டவரே. நடந்து போன மனுஷனுக்கு கூட ஆண்டவரே பல ஆபத்துகளை நாங்க பார்க்கிறோமே, ஒன்றிலும் குறைவில்லாமல், ஒரு சேதமும் இல்லாம எங்களை உயிரோட நிக்க வச்சிருக்கீங்களே. வாயை திறந்து உம்மை துதிக்காம எப்படி ஆண்டவரே என்னால இருக்க முடியும்? ஆண்டவரே, நன்றியுள்ளவனாய் நான் இருப்பதற்கு இந்த காலை வேளையில என் வாயை திறந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க சொல்ற நன்றி பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்கட்டுமே. பிரைஸ் காட். இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல குடும்பம் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல பிள்ளை தந்தீங்களே, பிள்ளைகளை தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல மனைவி தந்திருக்கீங்களே, நல்ல கணவன் தந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. வாழ தேவையான வசதி தந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. அன்றாட உணவு தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிறதற்கு ஏதுவான வசதிகளை தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, படிக்கிறதற்கு மனித தயவுகளை தந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ காரியத்துக்கு நன்றி சொல்லலாம். நீங்க வாய்களை திறந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. இரவிலே நாங்கள் படுத்து காலையிலே சந்தோஷமாய் விழித்தல உதவி செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஊழியம் தந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஆலயம் தந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தழும்புகளுக்காய், இயேசுவின் தழும்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. மீட்பின் திட்டம் தந்த ரட்சிப்பிற்காய் நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி, குமாரனாகிய இயேசு ராஜாவுக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise God, hallelujah. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். கரங்களை தட்டி, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன்.
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. உண்மையா துதிங்க, அதற்கேற்ற பலரை நீங்க அடைவீங்க. ஓ ராபா சங்கரலரா எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆமென். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. ஓ தேவ பிரசன்னத்திற்கு நன்றி. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. அல்லேலூயா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எத்தனையோ முறை முடியல ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கோம். என்னால முடியல ஆண்டவரே, என்னால தாங்க முடியல ஆண்டவரே, எங்களுக்கு பலனே இல்லையா ஆண்டவரே. மனசுலையும் பலன் இல்லாம பல வேளைகள் நாங்கள் இருந்தோம். உடல்லையும் உடம்புலையும் பலன் இல்லாம இருந்தோம். எங்களால முடியலையே நாங்க சொன்ன போது உங்க கிருபை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி மீண்டுமாய் ஓடச் செஞ்சீங்களே. நாங்கள் நின்று விடாமல், நாங்கள் குவிட் பண்ணிராம தொடர்ந்து ஓடும்படி உங்க கிருபை செய்கிறதே. இயேசுவே எங்கள் பலனாய் எங்களுக்குள் இருந்து எங்களுக்காய் காரியங்களை செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை நாங்க எப்படி செஞ்சோனே எங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. எப்படி அதை சாதித்தோம், எப்படி அதை முடித்தோம், எப்படி அதில் வெற்றி கண்டோம் என்பதே எங்களுக்கு தெரியாது. காரணம், இயேசு எங்க பலனா எங்களுக்குள்ள இருந்தீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி,
பயம் இல்லையே. இயேசு ராஜா என்பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசு என்னும் நாமத்திற்கு, இம்மானுவேல் என்னும் நாமத்திற்கு, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற நாமத்திற்கு ஓ ஆராதனை உமக்கே. பரலோக தகப்பனுக்கு, யெகோவா ஈரே எங்களை காண்கிறவருக்கு, எங்களை எபினேசர் இதுவரை உதவி செய்தவருக்கு, யெகோவா ஷாலோம் எங்களுக்கு சமாதானம் தருகிறவருக்கு, எல் ரோயி எங்களை காண்பவருக்கு ஓ ஆராதனை உமக்கே. பரிசுத்த ஆவியானவருக்கு, ஓ எங்களுக்குள் வாசம் செய்கிறவருக்கு, வழி இதுவே வழி இதுவே என்று எங்களுக்கு போதிக்கிறவருக்கு, தேவ ஆழங்களை எங்களுக்கு கற்றுத் தருகிறவருக்கு, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை எங்களுக்குள் இருந்து உயிர்ப்பிக்கிறவருக்கு ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கே. எத்தனை பேர் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ளோ ஆக போறோம், நன்றி செலுத்துவதில் ஃப்ளோ ஆக போறோம். இதுல என்னன்னா, யார் உண்மையா சொல்றோன்றத ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நம்ம பிரைஸ் காட், அல்லேலூயா. யாரோ பார்க்குறாங்கன்றதுக்காக இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்த போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்துக்கங்க. இருக்கிற இடங்கள்ல நல்லா கண்ணை மூடி, கவனம் சிதையாம, ஜெரிஞ்சடி நோ இன்க்ளூடிங், அல்லேலூயா, கவனம் சிதைய விடாம ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல போகிறோம். சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை இப்படி வச்சுக்கோங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமம் பிரஸ்தாவப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேற எந்த நினைப்பு இல்லாம உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆனந்த மகிழ்ச்சி தருகிறவரே ஸ்தோத்திரம், துக்க நாட்களை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம், தேவைகளை சந்திக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு இறங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நீதியாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரத்தத்தினால கழுவினவரே உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளாக்கி கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசு என்னும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசு என்னும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி praise God, hallelujah. நான் சொல்லவே இல்லையா, சில நேரங்கள்ல என்ன ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாது. praise God, என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியாது. சில ரொம்ப மிகுந்த சந்தோஷத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. அதே மாதிரி மிகுந்த துக்கத்திலையும் வாயில என்ன செய்யாது, வார்த்தைகள் வராது. அந்த நேரத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை இயேசு. பல நேரங்களில் நான் சொல்லுவேன், தனியாக உட்காந்து ஜெபிக்கிற நேரத்தில் எனக்கு வேற என்னன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல, இயேசுன்னு நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான், இயேசுவின் நாமம். அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமமா. அல்லேலூயா. உண்மையாக பாடுங்க. பிரைஸ் காட். நான் சொல்கிறேன் பாருங்க, உண்மையாக பாடுங்க. அல்லேலூயா. இந்த பாட்டை உண்மையாக பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலும் ஒவ்வொரு லைனை கூட விடாமல் பாடுங்க. அற்புதமான ஒரு பாடல் பாஸ்டர் பெனட் கிறிஸ்டோபர் அப்படின்ற எழுதியிருக்கிறார். நல்ல அற்புதமான ஒரு ஆராதனை பாடல், கர்த்தரை உயர்த்துகிற ஒரு பாடல். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற
பாடல். இந்த பாடலை பாடுவோம். ஒவ்வொரு வரிகளை உணர்ந்து பாடுங்க. நிச்சயமாய் நம்முடைய துதிக்கு பலன் இருக்கிறது. ஆமென் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாய் சொல்லுங்க. நிச்சயமாய் என்னுடைய துதிக்கு, என்னுடைய ஆராதனைக்கு பலன் இருக்கிறது. சிறைச்சாலை சங்கிலிகள் உடையும், சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும், கதவுகள் திறக்கப்படும். நான் விடுவிக்கப்படுகிறது மட்டுமல்லாம என் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த துதியினாலே விடுவிக்கப்பட போறாங்க. ஹல்லேலூயா. ஓமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே, ஓ இயேசுவின் நாமத்தை தவிர வேற வல்லமையான நாமம் இந்த பூமியில இல்ல. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சொல்லுவோம். அவர் நாமம், அவர் நாமம் ஏகபா சந்துரே பாலா ராத்துரபா இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே ஒரு முறை கூட சொல்லுவோம். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில். ஓ ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, அவர் நாமம், ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் முடியும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. சொல்லுவோமா? நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. ரகபா ஷெத்துரபாபா ரெபாதாலா ராதுரபா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஆண்டவரே, உங்க நாமத்தில் அற்புதம் நடந்துக்குது. நடக்க முடியாதவங்க நடந்தான். சர்வாங்க சுகத்தை உங்க நாமம் பெற்று தந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க நாமத்தினாலே பேய்கள் ஓடினது என்பது பார்க்கிறோம். உங்க நாமத்தினாலே மரித்தவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தீமைகள் எல்லாம் நன்மையாய் உங்க நாமத்தினாலே மாறும் என்று பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பாடுகிற எங்களுக்கு அற்புதம் உங்க நாமத்தினாலே நடப்பதாக. ஆமென் சொல்லுங்க. பாடுகிற எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. தீமைகள் எல்லாம் நன்மையாய் முடிவதாக. பிசாசுங்களுக்கு தீமையாய் ஏற்படுத்தின காரியங்கள் நன்மையாய் முடியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. எங்கள் காரியம் வாய்ப்பதற்கென்று. ஹல்லேலூயா. எங்க போனாலும் வாய்க்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எதெல்லாம் செஞ்சானோ அது சக்சஸா முடிஞ்சிச்சே. இந்த காலை வேளை ஆராதனையிலே நாங்கள் குடும்பமாய், ஆர்ஜிசி குடும்பமாய், ஆர்ஜிஎஃப் குடும்பமாய், ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. இயேசுவின் நாமம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. அது போதுமானதா இருக்கிறது. எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிற நாமம் அது. ஆண்டவரே, ஆராதித்து இந்த வாரத்தில் வெளியே போறோம் ஆண்டவரே. இந்த வாரத்துல அல்லேலூயா, எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றும் வாய்க்கட்டும், எங்கள் கண்கள் காணட்டும். இயேசுவின் நாமம் செய்கிற அற்புதத்தை எங்கள் கண்கள் காணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Praise God. Hallelujah. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையான விசுவாசமா சொல்லுங்க, தீமையானாலும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு இயேசுவின் நாமம் போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், கால்களை முடங்க செய்கிற நாமம், நாவுகளை அறிக்கை செய்கிற நாமம். ஓ ரெண்டாபா சண்டூரா பாபா, முழங்கால்களை முடக்குகிற நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிற நாமம், இயேசு நாமம்
எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். பொருளாதார பகுதியை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை என்று சொல்லுகிறோம். சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை பார்த்து அற்புதம் சுகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் வீட்டின் காரியத்தை பார்த்து வசனம் சொல்கிறபடி உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லியிருக்கீங்களே. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவர் கர்த்தர் எங்கள் பரலோக தகப்பன் என்று வசனம் சொல்லுகிறதே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு ரகபா சந்துரபா சொல்லுங்க. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாம் அந்த வரிகளை மட்டும். ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பாருங்க, ஒரு டீச்சர் ஒரு முறை பாடம் எடுக்கும்போது அவர் சொன்னார், அந்த காரியம் பல ஆண்டுகளாய் அப்படியே பசுமரத்தாணி போல இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, நாம் ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு முன்பாக ஒரே ஒரு சேர் தான் இருக்கு, ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. அதை தான் பார்க்கணும். அந்த சேர்ல இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஸ்டேஜ்ல நிற்கிற எங்களுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். நம்ம பாடும்போது நம்முடைய நினைப்பெல்லாம் பாருங்க, என் முன்னாடி பிரதர் நின்று இருக்காரு, மூப்பரையா நின்றுட்டு இருக்காரு, சிஸ்டர் நின்று இருக்காங்க அப்படின்ற எண்ணத்துல நம்ம இப்படி பார்க்கறோம் இல்லையா? நீங்க எங்களை பார்க்கும்போது நாங்க நின்னோம். ஆராதனை நேரத்துல அந்த எண்ணத்தை மாத்திட்டு, எனக்கு முன்பாக ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறத மட்டும் பார்க்கணும். அவர் நம்ம பாடுறத என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா, கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி நீங்க ஒரு அசியம் பண்ணணும். அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்க பாட்டே இனிமையா மாறாச்சு. பறக்க பார்க்கறது, தலையை சொல்லியதுன்னா இருக்காது பாருங்க. அப்படியே நம்ம ஹார்ட்டே அவருக்கு ஊத்த ஆரம்பிச்சிருவோம். அதை தான் இப்ப செய்ய போறோம். ஹல்லேலூயா. ஓ ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், என் ஆயுள் முடியும் வரை இயேசுவின் நாமத்தை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் ஒரு அண்டபா சச்சுரேனே ரேகேபே நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில்
எங்கள் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீங்கதான் ராஜா, ஏசு ராஜா. ஆராதனை வேந்தனும் நீங்கதான் எஜமானனே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்ட, கிரயம் செலுத்தி எங்களை வாங்கின எஜமானனே. ஆராதனை நாயகன் நீங்கதான் ஆண்டவரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடும். ஜீவ காலம் எல்லாம் உம்மை துதித்தாலும் போதாத ஆண்டவரே. என் நாவுகள் போதாத ஆண்டவரே. நீங்க செஞ்ச நன்மைக்கு, இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுவித்த நன்மைக்கு, ரத்தத்தினால் என்னை கழுவி நீதியாக்கின நீர் செய்த நன்மைக்கு, ஓ ஆராதனை நாயகன். ஒரே நம சரளரான் தெரே ரேகபா ஷகபா லேராரா ரத்துரா பாபா. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முழங்கிடுதே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். சொல்லலாமா? ஆராதனை நாயகன். எங்கள் ஆராதனையை ரசித்துக் கொண்டிருப்பவரே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டு கொண்டிருப்பவரே, ராகாவா சதரவா. நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்க வந்தவரே. உங்க நாமம் பிரஸ்தாபப்படுகிற இந்த இடத்துல நீங்க வந்து எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கீங்களே. உங்க பிரசன்னம் வந்திருக்கிறதே. ஓ ராஜா சந்துரமானா. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நீங்க தான்ப்பா இந்த இடத்துக்கு ஹீரோ. அல்லேலூயா. நீங்க தான் நாயகன் ஆண்டவரே, நாங்க இல்ல. இயேசுதான், இயேசுதான் நாயகன். உராபா சகதரபா. ஆராதனை உரே பாபா வாலரா ஷெரே. ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் சமாதான தாண்டவர் தருகிறதை உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை நான் உணர்கிறேன். லெண்டா பாஷாந்துரே ரரபா. ஆராதனை நாயகன். ஒரு விதமான ஆறுதலை நீங்கள் பெறுகிறதை நான் பார்க்கிறேன். விசுவாசத்தோடு ஓரே சரளாந்துரே. அல்லேலூயா. விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே. பிரியமா ஆராதிக்கிறோம்ப்பா. யாரோ எங்களை கம்பல் பண்றாங்கன்றதுக்காக இல்லப்பா. நாங்க ஆராதிக்கணுமே அப்படின்றதுக்காக, கடமைக்காக இல்லப்பா. பிரியமா ஆராதிக்கிறோம். எங்களை பிரியமானவருக்குள்ளே ஏற்றுக்கொண்ட எங்கள் தகப்பனை பிரியமாய் ஆராதிக்கிறோம்ப்பா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் பிரியமா ஆராதிக்கிறேன்ப்பா. கம்பல்சரியா இல்லப்பா.
ஹல்லேலூயா. கட்டாயமா இல்லப்பா, மனசார உம்மை ஆராதிக்கிறேன். மனதார உமக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறேன். என் நேசருக்கு, என்னை நேசிக்கிறவருக்கு மனதார ஆராதனை செலுத்த வந்திருக்கிறேன். விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் இயேசுவே, இயேசுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை லேரே பேசெந்துரபா தரபலராத் ரேண்டபா சந்துரலராத். உம்மை ஆராதித்திருக்கிறோம்ப்பா, மனசார ஆராதிச்சிருக்கிறோம்ப்பா, உம்மை பாடி இருக்கோம்ப்பா. எங்க எத்தனையோ சூழ்நிலையெல்லாம் மறந்துட்டு, எங்கள் தேவைகளை மறந்துட்டு, எங்க மனதுக்குள்ள ஓடிட்டு இருக்க போராட்டங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உம்மை ஆராதிச்சிருக்கோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவன் ஒருபோதும் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்க முடியாது. Praiser cannot be a prisoner. துதிக்கிறவனை சிறைச்சாலை அடைத்து வைத்திருக்க முடியாது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. எங்கள் சிறைச்சாலையின் சங்கிலிகள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும், கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் என்கின்ற சிறைச்சாலை, தேவை என்கின்ற சிறைச்சாலை, சமாதான குறைச்சல் என்கின்ற சிறைச்சாலை, நிம்மதியே இல்லை என்கின்ற சிறைச்சாலை இயேசுவின் நாமத்தினாலே தகர்ந்து போவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. வியாதி, நோய் என்கின்ற சிறைச்சாலை, ஓரே கபா சந்துரபா, பாவ பழக்கம், ரகசிய பாவம் என்னும் சிறைச்சாலை இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக, முறிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம், அதை நீர் செய்திருக்கிறபடினால் நன்றி. எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் கரங்களை தட்டி எல்லாரும் இயேசு ராஜாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்கார்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Thank you choir. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலே நமக்கு கீபோர்டில் ஒரு சின்ன தகராறு, அதனால அவரால் அந்த பீட்ஸ் போட முடியல. பிரைஸ் காட். அதனால தான் நம்ம இருக்கவே இருக்கு டேமரின் வச்சு இன்னைக்கு கர்த்தரை ஆராதிச்சோம். இதுவும் இல்லைன்னா 10 நரம்பு வீணை இருக்கிறது. அல்லேலூயா. வீணையை மீட்டி நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பீட் இல்லாத குறைவே நமக்கு தெரியல. ஆமென். பிரைஸ் காட். நல்ல நிறைவா ஆண்டவரை அப்பாவை நல்லா ஆராதிச்சோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ந்து நம்முடைய மூப்பர் நமக்கு முன்பாக வருவார், அறிவிப்புகளை நமக்கு கொடுப்பார். சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வலிமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தருக்கு ஆராதிக்க போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கை சொல்ல போகிறோம். நான் முதலில் சொல்வேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும்
சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் கர்த்தருக்கு இப்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடல சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதகர் ஜெபித்த பின்பு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, மனதார உம்மை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செஞ்சீங்களேப்பா, உமக்கு நன்றி. நல்ல ஆண்டவரே ஆராதனைக்காக, நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடலுக்காய், காணிக்கை பாடலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உறக்கம் தெளிந்து உற்சாகம் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆவியானவருடைய இடைவிடுதலை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நடத்துவீராக. காணிக்கைகளை கொடுத்த விதைத்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 30, 60, 100 பலன் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்துங்க. அப்பம், தண்ணீர், மாபிசைகிற தொட்டி, எண்ணெய், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திறந்த வாசல்களை பேசுகிறோம், மனித தயவுகளை பேசுகிறோம், பூரண ஆண்டவரே தீர்க்காயுசை நாங்கள் பேசுகிறோம், நல்ல சரீர ஆரோக்கியங்களை நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு வீட்டிலே சமாதானத்தையும் ஆண்டவரே சுகத்தையும் நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் பேச போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். ஒவ்வொரு வாரமும் பாருங்க, ஆவியானவர் ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. போன வாரத்தில் பிரைஸ் காட், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கின்ற தலைப்பிலே நம்ம பேசணும். ஆராதனை நேரத்திலே அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கின்ற ஒரு பாடலையே ஆண்டவர் பாடும்படி செய்தார். அதன் பிற்பாடாக மரியாள் மார்த்தாள் சம்பவம் ஆராதனை வேளையிலே வெளிப்பட்டது. நம்முடைய செய்திக்கு எதுவோ அதை ஆண்டவர் முன்னுக்கூட்டியே அறிவிக்கிறார். இந்த நாளிலும் கூட பாருங்க, பிரைஸ் காட், சிஸ்டர் பிரின்சி பாடும்போது உறக்கம் தெளிவோம். அல்லேலூயா. என்னவா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம். அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்முடைய செய்தியினுடைய தலைப்புமே அதுதான். எலும்பு அப்படின்றது தான் நம்முடைய தலைப்பு. எழும்பு, எழும்பு சீயோனே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எழும்பு, எழும்பு. எலும்பு இல்ல, போன் இல்ல,
எழும்பு, அரைஸ், பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்க, எழும்பு எழும்பு சீயோனே. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எழும்பு எழும்பு சீயோனே. பாருங்க ஆண்டவர் எப்படி அதை நமக்கு பேசுறாரு. உறக்கம் தெளிவோம். என்ன பேசணும்னு மனசுல ஆண்டவர் எனக்கு போட்டு அனுப்புறாரோ அது ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் இங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிரைஸ், இதுதான் வார்த்தை வெளிப்பட போகிறது என்று. பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஏசாயா 52 அதிகாரம், ஏசாயா 52 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். பிரைஸ் காட், வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமே, டிவி வந்துருச்சே. பிரைஸ் காட், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். ரெடி, 1 2 3. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டார்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, பிரைஸ் காட். ஏசாயா 1 அதிகாரம் முதல் 31 அதிகாரம் வரைக்கும் ஒரு பாகம், முதல் பாகம் பல்வேறு காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 2ஆம் பகுதி, ஏசாயா தீர்க்கதரிசன அந்த புத்தகத்தினுடைய 2ஆம் பகுதி 40வது அதிகாரம் முதல் 55வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அதை ஆங்கிலத்திலே டியூட்டரோ ஐசாயா என்று சொல்லுகிறார்கள். டியூட்டரோ ஐசாயா அப்படின்னா ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் 2ஆம் பாகம் என்று அர்த்தம். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39 வரைக்கும் ஒரு பகுதி, 40 55 வரைக்கும் 2ஆம் பகுதி. அதை ஆங்கிலத்திலே டியூட்டரோ ஐசாயா என்று சொல்றாங்க. 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் ட்ரிட்டோ ஐசாயா என்று சொல்கிறார்கள். ட்ரிட்டோ ஆர் ட்ரைட்டோ ஐசாயா என்று சொல்றாங்க. அதன் அர்த்தம் 3ஆம் பகுதி என்று அர்த்தம். பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஆமென். சரியா பைபிள் மாதிரியே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகமும் இருக்கிறது. பாருங்க, அல்லேலூயா. இதிலே 39 முதல் 39 அதிகாரங்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். 39. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 39 அப்படியும் சொல்றாங்க. பாருங்க, 2 பகுதிகள், பழைய ஏற்பாட்டை போல புதிய ஏற்பாட்டை போல. 39 வரைக்கும் ஒரு பாகம், மீதம் இருக்கிற 27 புத்தகங்கள் ஒரு பாகம் என்பதாகவும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே 39ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களிலே பல்வேறு காரியங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். சரியா 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களிலே சீயோனின் சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு வருவது என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப 40வது அதிகாரத்திலிருந்து 55 வரைக்கும் சிறையிருப்புக்குள்ளே இருந்தவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதலின் வார்த்தைகள்.
மீதம் இருக்கிற பிரைஸ் காட் 56 66 வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல சிறையிருப்பிலிருந்து மீண்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு முன் சுருக்கம். அல்லேலூயா. ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஓரளவு காரியங்களை நான் சொல்லுகிறேன். பிரைஸ் காட். வேதத்திலே 2 சிறையிருப்புகள் வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறைப்பட்டு போனார்கள். ஆமென். எல்லாருக்கும் தெரியும், எகிப்திலே சிறைப்பட்டு போனார்கள். அந்த எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள். ஜீவனும் கசப்பாய் போனது என்பதாக நம்ம பார்க்கிறோம். கடைசில கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். அவர்களுடைய முறையிடுகிறதின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டினது. ஆண்டவர் பலத்த கையோடும் ஓங்கிய புயத்தோடும் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டும் ஆரோனை கொண்டும் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தார். எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு? 430 வருடங்கள். எத்தனை வருஷம்? கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 430 வருஷம். எத்தனை தலைமுறை அங்கேயே போயிருக்கும் பாருங்க. குறிப்பிட்ட ஒரு காலம் வந்தது, ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இரண்டாவது சிறையிருப்பு, எருசலேம் பட்டணம் பாபிலோனியர்களாலே சிறைப்பட்டு போனது. அல்லேலூயா. எருசலேமை தேவாலயத்தை இடிச்சு பாலாக்கி, பட்டணத்தை பாலாக்கி எருசலேமில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளை சிறை கொண்டு பாபிலோனியர்கள் கொண்டு போயிட்டாங்க. அது கேப்டிவிட்டி ஆஃப் பாபிலோன் என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் அங்க இருந்தாங்களா? 70 வருடங்கள் அங்கே இருந்தாங்க. இது 2 சிறையிருப்புகள் வேதம் சொல்லுது. எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க? முத சிறையிருப்பு எத்தனை ஆண்டுகள்? சிறையிருப்பின் பேர் என்னது? எகிப்திலே இஸ்ரவேலர் சிறை கொண்டு போகப்பட்டார்கள். இங்க பாபிலோனுக்கு எருசலேம் சிறையாக கொண்டு போகப்பட்டது. அந்த பாபிலோனுக்கு எருசலேம் சிறையாக கொண்டு போகப்பட்ட காரியம்தான் ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66 வரைக்கும் சொல்லப்படுகிற காரியங்களா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப ஓரளவு உங்களுக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமென். அப்ப 52வது அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுது? எழும்பு எழும்பு சீயோனே. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எழும்பு எழும்பு சீயோனே. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இததான் பேசுறாரு. முதல்ல எழும்பு, எந்திரின்றார். அல்லேலூயா. எதுல இருந்து எந்திரி? நம்பிக்கையற்ற உறக்கத்தில் இருக்கிற, அல்லேலூயா, சிறைப்பட்டு போன சீயோனை பார்த்து. எருசலேம் சீயோன் என்றும் அழைக்கப்படுகிறது. குழப்பிக்காதீங்க. சீயோன் ஒண்ணுதான், எருசலேமும் ஒண்ணுதான். பிரைஸ் காட். இப்ப பாருங்க, நம்பிக்கையற்ற உறக்கத்தில் இருக்கக்கூடிய சீயோனை பார்த்து, அல்லேலூயா. நம்மளும் கூட பாருங்க, பலர் நம்பிக்கை இல்லா உறக்கம் உறங்கி கொண்டிருப்போம். ஆமென். நம்பிக்கையே இல்லாம தூங்குறத பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. மருத்துவமனைகளில் பார்த்துருக்கீங்களா? டாக்டர்ஸ், அல்லேலூயா, சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ் காதுபட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? காதுபட, நம்ம காது கேட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே செய்ய. சில காரியங்களை அந்த சீனுக்குள்ள போனாதான் அதுக்குள்ள வேதனை தெரியும். சும்மா கதை கேட்கறதுக்கு ஒண்ணுமே, நம்ம காதே கேட்கிற மாதிரி இவரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு வழி இல்லை. கதறி புலம்பி, வழியும் இல்லை, அழுது என்னத்தையும் பண்ணவும் முடியாது. அந்த நேரத்தில் ஒரு தூக்கம் வரும் பாருங்க. அது என்ன தூக்கம்? நம்பிக்கை இல்லா தூக்கம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு தூக்கம். பிரைஸ் காட். ரொம்ப மனதுக்கமான ஒரு வியாகுலம் நிறைந்த ஒரு உறக்கம். பிரைஸ் காட். அப்படித்தான் இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. சிறைப்பட்டு போனவங்க என்ன ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவனே சிறையில் இருக்கான். அவனே அடிமையாய் கொண்டு போகப்பட்டு இருக்கிறான் எருசலேமில் இருந்து. அவனை நொந்து நோக வச்சிருப்பாங்க. சிறைப்பட்டு தப்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். எப்படியாவது கர்த்தர் விடுவிச்சிருவாரு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல செல்ல,
அல்லேலூயா. 70 ஆண்டுக்கு மேல 70 ஆண்டு பக்கம் ஆக போகுது. இப்ப உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு? யாராச்சும் வந்து பைபிளை தூக்கிட்டு வந்து, பிரதர் கர்த்தர் உங்களை அட போயா அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்க. லாஜிக்கா பேசுறேன்னா என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்லாம் பேசல, லாஜிக்கா பேசுறேன். மனம் நொந்து போனவன்ட்ட, பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், அட போயா வேலையை பார்த்துட்டு நானே நொந்து போய் கிடக்கேன். நம்பிக்கையற்ற உறக்கம், அதுக்கு பேர் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சீயோனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எழும்பு எழும்பு சீயோனே, உன் நம்பிக்கையற்ற உறக்கத்திலிருந்து எழும்பு. ஏன்னா 70வது வருஷம் உன்னை வெளியே கொண்டு வர போறேன்றாரு. பிரைஸ் காட். இன்னைக்கும் கூட பல ஆண்டுகளாய் இந்த பிரச்சனை இருக்கு பாஸ்டர், நீண்ட நாளா இந்த பிரச்சனை எனக்கு இருந்துட்டு தான் இருக்கு, எனக்கு ஒரு விடிவு இல்லையா அப்படின்னு யோசித்து சோர்ந்தே போயிட்டேன் பாஸ்டர். எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்கிறேன், பலர் எனக்கு பேசுறாங்க. அல்லேலூயா. நேர்ல பேசுறாங்க, போன்ல பேசுறாங்க, என்னென்னமோலாம் சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கின்றதே போயிருச்சு. அப்படின்ற உங்களை பார்த்துதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே. அல்லேலூயா. உன்னை வெளியே கொண்டு வர நாள் வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். அல்லேலூயா. இரண்டாவது, களைப்பின் உறக்கம். என்ன உறக்கம்? களைப்பு. மனசும் சோர்ந்துருச்சு, உடம்பும் சோர்ந்து தெம்புன்றதே இல்ல பாருங்க. ஏதாவது கொஞ்சம் ஓடுவோம், கை கால் கொஞ்சம் உற்சாகமா இருந்துச்சுன்னா வேணா ஏதோ ஒண்ணு யோசிக்கலாம் பாருங்க. இது நடக்க கூட முடியல பாருங்க. நடந்தா தலையெல்லாம் சுத்துது. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு நாங்க சொல்றது புரியாம இருக்கலாம். அல்லேலூயா. அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். அப்படி இருக்கிற காலு கையை பார்த்து ஒரு நம்பிக்கை வருமா, இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் வாழ்க்கையில அப்படின்றது. இந்த களைப்பே நம்மளை என்ன செஞ்சிடும்? பிரைஸ் காட். களைப்பின் நிமித்தம் உறங்கி போன சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பிரைஸ் காட். உடம்பு முடியாம உடம்பும் போச்சு, மனசும் போச்சு, நம்பிக்கை மனசுலயும் இல்ல, உடம்புல தெம்பும் இல்ல, எல்லாம் 0 லெவல்ல இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் களைப்பில் இருந்து, உன் மனதின் களைப்பில் இருந்து, உன் சரீர களைப்பிலிருந்து எழும்பு. அல்லேலூயா. பிரைஸ் காட். உன்னை நான் என்ன செய்ய போறேன்? விடுவிக்க போகிறேன். மூன்றாவது பாருங்க. ஹalleluya. Sleep with the thinking that our God has forgotten us. தேவன் நம்மை மறந்தே விட்டார் என்கின்ற ஒரு உறக்கம் இருக்கிறது. கர்த்தர் நினைப்பு அவ்வப்போது முந்தியெல்லாம் வரும் பாருங்க. இப்ப போக போக என்ன இல்ல, வீட்டுக்கு போன உடனே ஒரு ஜெபம் வரும். எந்த சூழ்நிலையும் பண்ணுவோம். வீட்டுக்கு போன உடனே ஒரு ஜெபம் பண்ணுவோம். காலைல எந்திரிச்ச உடனே ஒரு கண்ண மூடி ஒரு 2 நிமிஷமாச்சும் ஆண்டவரை நினைவு கூறுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ண மூடி, ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக நன்றின்னு சொல்லுவோம். புது சட்டை மாட்டும் போது, இசப்பா புது ட்ரெஸ்ஸுங்களை தந்தங்களே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்துச்சு ஒரு ஓரத்துல. நாள் செல்ல செல்ல அதெல்லாம் எங்கேயோ மலையேறின மாதிரி தெரியுது பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்ப பழைய ஜெபமே இல்லங்க. சாதாரண சின்ன விஷயம், புது பேனா வாங்கினா ஆண்டவரே முதல்ல பிரைஸ் காட், நான் ஃபர்ஸ்ட் பேனா வாங்கினா ஃபர்ஸ்ட் ஜீசஸ் இஸ் த கேப்டன் ஆஃப் மை சால்வேஷன் எழுதுவேன். ஆமென். சின்னத்தனமா இருக்குல்ல, குழந்தைத்தனமா இருக்கா இல்லையா? ஜீசஸ் இஸ் த கேப்டன் ஆஃப் மை சால்வேஷன் அப்படின்னு நான் எழுதுவேன். அந்த பேனாவை டெஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நாமத்தை எழுதிட்டு அந்த பேனாவை யூஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை குறிக்குதுன்னா கடவுளுக்கு, கடவுள் நினைப்பு ஒரு ஓரத்துல என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்ப போக போக பாருங்க, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, வர வர மாமியா
சரிதானா? உண்மைதானா? வர வர மாமியா கழுத மாதிரி மாறிட்டு போறாளா? எப்படியோ பழமொழி. பிரைஸ் காட். வர வர கர்த்தர் நினைப்பு என்ன செஞ்சுக்கிட்டே போகுது? குறைஞ்சுக்கிட்டே போகுது. கர்த்தர் நினைப்பும் குறைஞ்சிருச்சு. அதனால கர்த்தர் செஞ்ச நன்மைகளுக்கும் நன்றி சொல்ற இருதயமும் இல்ல. அல்லேலூயா. அதுவும் ஒரு ஆவிக்குரிய தூக்கம்தான். அல்லேலூயா. நீங்க அதுக்கு சரியான லாஜிக்கும் சொல்ல முடியும். எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நியாயம் தானே? எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நான் எதுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே. ஆமென், அல்லேலூயா. முதல்ல நம்பிக்கையற்ற தூக்கத்திலிருந்து எழும்பு. இரண்டாவது, உன்னுடைய களைத்து போன மனதிலிருந்தும் உன்னுடைய சரீரத்திலிருந்து நீ எழும்பு. அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோன்னு ஒரு தூக்கம் போடுறியே, அந்த தூக்கத்திலிருந்து எழும்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதன் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் ஆக சொல்றாரு. அல்லேலூயா. இனிமேல் என்ன செஞ்சுக்கோ, ரெடி ஆயிக்கோ. உன்னை நான் என்ன செய்ய போறேன்? பிரைஸ் காட். நான் உன்னை விடுவிக்க போகிறேன். உனக்குள்ள எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். அந்த தூக்கம், அந்த மயக்கத்திலிருந்து போதும் போதும். சில பஸ்ல எல்லாம் போகும்போது பாருங்க, குழந்தைகளா இருக்கும்போது தூங்கிடுவாங்க பாருங்க. நம்மளாம் தூங்கிடுவோம் இல்லையா? கொருன்னு தூங்கிட்டே இருப்போம். அப்ப அந்த ஸ்டாப் வரும்போது பெரியவங்க நம்மளை தட்டி, எந்திரிடா நம்ம ஸ்டாப் வந்து. எங்க அம்மா எல்லாம் என்ன அப்படி எழுப்புவாங்க. சின்னதா இருக்கும்போது நான் நல்லா தூங்கிடுவேன். எந்திரி, வண்டி வந்துருச்சு, வா இறங்குவோம் அப்படின்னு. அப்படியே எந்திரிச்சு அப்படியே பார்ப்போம் பாருங்க, எங்க வந்துட்டோன்னு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்றாரு. அப்படி தூங்கிட்டு கிடக்க நம்மளை பார்த்து சொல்றாரு, போதும் தூக்கம், எழும்பு, என் வேலை வந்துருச்சு, நான் உன்னை ரிலீஸ் பண்ற வேலை வந்துருச்சு, இன்னும் தூங்கிட்டு கிடக்காத. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஏசாயா 61 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பிரைஸ் காட். ஏசாயா 61, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. நீ எழும்பு. இதுவரைக்கும் பிரைஸ் காட் நீ நம்பிக்கையற்றுதான் இருந்த, இதுவரைக்கும் களைத்து போய்தான் இருந்த, இதுவரைக்கும் கர்த்தரனை மறந்து விட்டாரோ என்றுதான் இருந்த. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய மகிமை உன் மேல வந்திருக்கு. ஆமென். பழைய ஆள் இல்லை நீ. எல்லாரும் சொல்லுங்க, பழைய ஆள் இல்லை, என் மேல கர்த்தருடைய மகிமை வந்திருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் காட். எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் சொல்றாரு. நான் அடிமையா இருந்த நாட்கள் இனி நீடிக்க போவது கிடையாது. பிரச்சனையோடு இருந்த நாட்கள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக கூட இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் காட். அடிமைத்தனத்தின் நாட்களில் நீங்கள் வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. சிறுமையிலே நீங்கள் வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. அடைக்கப்பட்ட நிலைமையில ஒரு கிளி எப்படி கூட்டுல அடைச்சு வச்சிருந்தே இருக்கு பாருங்க, அந்த கிளியை திறந்து விட்டா எப்படி பறந்து படபடபடான்னு போது பாருங்க. அல்லேலூயா. எருசலேம், சீயோன் குமாரத்தி அப்படிதான் அடைக்கப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி, நீ சிறகடிக்க போற நாளு வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னுடைய மகிமை உன் மேல உதித்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திற்கு நேராக நாம் செல்வோம். எபேசியர் 5:14வது வசனம். பிரைஸ் காட். வாசிக்கிறேன். ஆதலால், எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. எப்படியா வசனம் என்ன சொல்லுங்க பாருங்க. தூங்குகிற நீ விழித்து. அல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழுந்திரு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தூங்குகிற நீ விழித்து. எங்க இருந்து எழுந்துறான்? மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்து. அப்ப பாருங்க, எலும்புனா
தூங்கிக்கிட்டு இருக்க நீ எழும்பு. இங்க என்ன சொல்லுதுன்னா மரித்தோரை விட்டு எழும்பு. மரித்தோர் என்று சொல்லும் போது உன்னுடைய கடந்த காலங்களை விட்டு, செத்து போனத காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்ய, எழும்பு. போனது போயிருச்சு, அதவே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காத. நீ இன்னும் எழும்பாததுக்கு காரணம் என்னன்னா மரித்தோரை நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, இன்னும் கட்டி பிடிச்சி சொல்லுங்க தூங்கிக்கிட்டு இருக்கு. செத்து போன காரியங்களின் நினைவுகளை இன்னும் பிடிச்சுக்கிட்டே இருக்க, பழைய கசப்புகளையே பிடிச்சுக்கிட்டே இருக்க, விடவே மாட்டேங்கிற. எப்படி இதை விட, எப்படி இதை விடலைன்னா நீ முன்னாடி போக முடியாது கர்த்தருடைய பிள்ளையே. ஆண்டவர் அதுதான் இந்த காலை வேளையில உங்கள்கிட்ட பேசுறாரு. நீ விட வேண்டியதை விடலைன்னா நீ போக வேண்டிய இடம்னு நான் உனக்கு ஒரு டெஸ்டினி வச்சிருக்கேன், அந்த இடத்துக்கு உன்னால போக முடியாது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து அன்பா கேட்டுக்கிறார் இந்த காலை வேளையிலே. நீ விட்டாதானே நீ போக முடியும். நீ போனாதானே உன்னை நம்பி இருக்கிறவங்க வாழ முடியும். நீ விட மாட்டேங்கிற, உன்னை சார்ந்த எல்லாருக்கும் நஷ்டம்தான் வரும். ஆமென் சொல்லுவோமா? செத்த கிரியைகளை விட்டுட்டு என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே, தாடி வளர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாருங்க. தலைக்கும் எண்ணெய் வைக்காம, தாடியும் சேவ் பண்ணாம, என்னைக்கோ நடந்த ஒண்ணு நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கும் பாருங்க. அது என்ன ஆக்சுவலி என்ன செய்யறோம்னா, நடந்தது என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. அதை என்ன செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, மாத்தவே முடியாது இல்லையா? மாத்த முடியும்னா ஓகே, நம்ம பிரயாசம் எடுக்கிறதுல அர்த்தம் இருக்குது. சில காரியங்களை மாற்றவே முடியாது. ஆனால் நமக்கென்று ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறாரே, ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கென்று ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க பாப்போம். எனக்கென்று ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். அதுல சக்சஸ்ஃபுல்லா நான் போய் என்னுடைய இலக்கு, என்னுடைய டெஸ்டினி வரைக்கும் நான் போக வேண்டியது என்னுடைய கடமை. நான் இங்கேயே பிடிச்சிட்டு ஏதோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டே இப்படியே இருந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் விட மாட்டேன்னு ஆண்டவர் வைத்த இலக்கு வேஸ்ட் ஆயிரும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அப்ப நான் ஏதோ ஒன்றை நான் பிடிச்சுக்கிட்டேன்னா, செத்த கிரியைகளை அல்லது மரித்த ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டே இருந்தேன்னா, கடந்து போன ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டே இருந்தேன்னா நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் மூலமாக அடுத்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்ப நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்கின்ற வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறாது. யாருக்குமே பயன் இல்லாம நானு பரம் ஏறி விடுவேன். தேவபிதா பாடிட வேண்டியதுதான். யாருக்கும் நான் ஏன் உலகத்துல பிறந்தேனும் தெரியல, ஏன் வாழ்ந்தேனும் தெரியல, ஏன் செத்து போனேனும் தெரியல. அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை. எத்தனை பேருக்கு அப்படி போகணும்னு ஆசை? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. பாஸ்ட் என்னதான்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். துக்கம்தான், வேற வழியே இல்ல. அதான் நான் சொல்லுவேன்ல, ஒரு மனிதனுடைய துக்கத்துல அல்லது ஒரு இழப்புல எந்த அடுத்த ஒரு மனுஷனும் போய் ஆறுதல் சொல்லவே முடியாது. அதெல்லாம் பொய். ஆக்சுவலி எந்த மனுஷனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்யாது, ஆறுதல் படுத்தவே முடியாது. ஏன்னா இழந்தது நம்ம தானே. மனுஷன் 1000 சொல்லலாம், ஐயோ கவலைப்படாத, அழுகாத அப்படின்லாம் சொல்லலாம் பாரு. ஆனா உள்ள இருக்கிற அந்த காயம், இழப்ப யார் ஈடு கட்ட முடியும்? ஒரே ஒருத்தர் தான். பிரைஸ் காட்.
comforter, the Holy Spirit. தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் தான் மனசை தேற்றணும். உடைஞ்சு போன மனசு அவர் தான் ஒட்ட வச்சு திரும்பியும் உனக்கு இன்னும் நல்ல தூரம் இருக்குப்பா, போ, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னை இன்னும் நடக்க வைக்கிறது அப்பா தான். எந்த மனுஷனுடைய வார்த்தையும் உனக்கு என்ன செய்யாது, ஆறுதலை கொடுக்கவே முடியாது. மனிதன் உனக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. ஆண்டவர் மட்டும் உனக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, கர்த்தனோடு கிரியை செய்கிறத நான் உணர்றேன், கர்த்தனோடு பேசுகிறத நான் உணர்றேன். பிரைஸ் காட். இழப்பு தான், ஆனால் உனக்குன்னு ஆண்டவர் ஒரு இலக்கு வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. உன்னுடைய இழப்பு உன்னுடைய இலக்கை பாதிக்க விட்டு விடக்கூடாது. பிரைஸ் காட். எத்தனை பேர் புரியுது? மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய இழப்பு உங்களுடைய இலக்கை நீங்க சென்று அடையாமல் தடுக்க அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. எழும்பு. ஆண்டவர் சொல்றார் இந்த காலை வேளையில, உன்னை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ தூங்கிட்டு இருந்தா எப்படி மகன், எப்படி மகன்றார். உன்னை வச்சு நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் காதுகள் கேட்கிறது, எத்தனை பேர் இருதயம் இந்த வார்த்தைகளுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன்னை வச்சு நிறைய நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆசையா பிளான் பண்ணி உனக்காக ஒரு அருமையான பிக்சர் வரைஞ்சு வச்சிருக்கேன். அத உன் வாழ்க்கையில நடக்கிறத நான் பார்க்க விரும்புறேன். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எழும்பணும். பிரைஸ் காட். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி. எழும்புனாதான் என்ன செய்வாராம்? கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பாரா, ஷைன் பண்ணவே வைப்பாரா. கர்த்தரை நம்பி இன்னைக்கு பாருங்க, நான் ஏதோ சில நேரங்கள் சில வார்த்தைகள் பாருங்க, அது ஒரு லாஜிக்காவே இருக்காது. பாருங்க, துக்கமா இருக்கிறவன்ட்ட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்தணும், போயா வேலையை பார்த்துட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றார்? நீ எழும்பு, நீ உன்னை நிற்க வைக்க போறது நானு ஆண்டவர் சொல்றார். நீ எழும்பு, தைரியமா எழும்பு, உன்னை பிரகாசிக்க பண்ண போறது நானு ஆண்டவர் சொல்ல போறாரு. நீ எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, எழும்பு. நீ மனசுல இருந்து எழுந்து. ஒரு துக்கத்தோட அடைச்சு கிடக்க பத்தியா உள்ள மனசுல ஒரு ஓரத்துல துக்கம் அடைச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? அந்த இடத்தை விட்டு நீ எழும்பு. நீ கர்த்தர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி நான் எழும்ப போறேன். அல்லேலூயா. அவர் என்னை பிரகாசிக்க பண்ண போறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட காரியத்தை மத்தேயு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 15, 16 வசனங்களை நாம் பார்க்கும்போது, பிரைஸ் காட், அல்லேலூயா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இருளில் இருக்கிறவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம்னாலே என்னன்னே மறந்து போயிடுச்சு சிலவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க என்ன வெளிச்சத்தை கண்டார்களா? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இங்கு சொல்லப்படுகிற காரியம், இயேசு செபுலோன், நப்தலி போன்ற பிரதேசங்களுக்கு வந்து ஜனங்களிடத்துல பிரசங்கம் செய்த போது அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேகருக்கு வியாதியிலிருந்து விடுதலை எல்லாம் வருது. அதை குறித்து தான் வசனம் சொல்லுது. பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதை குறித்து தான் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்றாருன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது இயேசு வந்த போது நிறைவேறினது. இயேசு நமக்குள்ளே இப்ப வந்திருக்கிறாரா இல்லையா? இந்த மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்ட போது, பிரைஸ் காட், இயேசு அப்பதான் பூமிக்கு வந்தாரு. சிலுவையில் இன்னும் அவர்
மரிக்கவில்லை, நமக்காக ரத்தம் சிந்தவில்லை, ரட்சிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இருளில் இருக்கக்கூடியவங்க பெரிய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்களா? கண்டார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். இயேசு உங்களுக்குள்ள இருந்து அவர் செய்கிற மெயினான வேலை என்ன தெரியுமா? உங்களில் இருக்கக்கூடிய இருளை, உங்களிடம் இருக்கக்கூடிய இருளில் இருந்து உங்களை எடுத்து பிரைஸ் காட் பிரகாசத்திற்குள்ளே உங்களை நடத்துவது தான் அவருடைய வேலை. இருள்னா என்னது சொல்லுங்க பார்ப்போம். கன்ஃபியூஷன். இருள்னா என்னன்னு நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு குழப்பம், இருட்டுனா குழப்பம். ரெண்டாவது இருட்டுனா பயம். அல்லேலூயா. இன்னொன்னு இருட்டுனா ஸ்தோத்திரம் தீமை. அல்லேலூயா. ஈவில். அல்லேலூயா. டார்க்னஸ் இஸ் ஈவில். அல்லேலூயா. ஃபியர். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் இருட்டு சம்பந்தமான காரியம். பாருங்க, இருட்டு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம்? பக்கத்துல எது இருக்குன்னு தெரியல. எது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கோனே அதுக்கு தெரியல. தொட்டு பார்த்தா மொசு மொசுன்னு பெருசா வேற உட்கார்ந்து இருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? என்னன்னா யோசிக்க தோணுது. சொல்லுங்க. கரடியா இருக்குமோ, யானையா இருக்குமோ? ஆனா மனுஷ உருவமா பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ கரடியா தான் இருக்கும். சிம்பான்சியா இருக்குமோ? இருட்டு, கும் இருட்டு. இருட்டுல என்ன வரும்? குழப்பம் வரும். இருட்டுல பயம் வரும். என்ன நடக்கும், ஏதா நடக்கணும் ஒண்ணுமே சாதாரண கரண்ட் போனதுக்கே இருட்டிலே பயம் வரும். மூணாவது இருட்டு தீமை. அல்லேலூயா. தீமை எங்கெல்லாம் இருக்குதோ, இந்த பிரைஸ் காட் அன்எத்திக்கல் காரியம் எல்லாம் இருட்டுக்குள்ளதான் நடக்கும். அருவருப்பான காரியங்கள் எல்லாம் இருட்டுக்குள்ளதான் இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. சோ இருள். இப்ப பாருங்க, இயேசு வரும்போது என்னாச்சுன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பிரைஸ் காட். பயத்திலிருந்து விடுதலை, குழப்பத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு காரணம் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, இயேசு எனக்குள் இருக்கிறபடினாலே பயத்திலிருந்து எனக்கு நான் விடுதலை பெற்றிருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமேல் பெற போறது இல்லை, பெற்றிருக்கிறேன். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. பயத்திலிருந்து விடுதலை, தீமையிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. குழப்பத்திலிருந்து விடுதலை. கன்ஃபியூஷனாவே தெரிய மாட்டேன். கன்ஃபியூஸா இருக்கிறது ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்படியே வரும் பாருங்க. புருவத்தை சுருக்கிக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் பாருங்க, இப்படியே இருக்கும். அது 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 முகத்தை பார்த்தாலே ஏதோ கன்ஃபியூஷன்ல ஆள் அலையுது. அல்லேலூயா. இந்த கன்ஃபியூஷன் போயிடுச்சுனாலே ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிரும் பாருங்க. அதை பார்க்கும் போதே ஒரு கலையா இருக்கும். அதுவே தெரியும் இதுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இதுகிட்ட இருந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. சங்கீதம் 102:16 வசனம். கர்த்தர் சீயோனை கட்டி, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல், எல்லாரும் சொல்லுங்க, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். சொல்லுங்க, திக்கற்ற நிலைமையில யார் யாரெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டாரா? அலட்சியம் பண்றதுன்னா என்னது? பிரைஸ் காட். பாருங்க, மனிதர்கள் கூட்டமா இப்படி இருக்கு. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. என்னுடைய சிறு வயதுல நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சீன்ஸை. அது ஒருவேளை அந்த நிலையில நீங்க கூட இருக்கலாம். பாருங்க, ஒரு 10-15 பேர் இருந்தா நல்ல செல்வந்தம் உள்ளவர்கள், நல்ல பணக்கார ஆளுக, அல்லது ஒரு செல்வாக்கு இருக்கவங்க, கார் வச்சிருக்கவங்க, பைக்கு வச்சிருக்கவங்க, பெருசு பெருசா வீடு வச்சிருக்கவங்க பேச்செல்லாம் அங்கீகரிக்கப்படும். அப்படி கவனிச்சிருக்கீங்களா என்ன? ஒண்ணுமே இல்லாதவங்க பேச்சு அங்க எடுபடாது. நான் பல சீன் பார்த்திருக்கேன் பாருங்க. பலமுறை அலட்சியமும் பண்ணப்பட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்தெந்த கண்ணெல்லாம் என்னை அலட்சியம் பண்ணிச்சோ அந்த கண்ணெல்லாம் இன்னைக்கு பிரைஸ் காட் என்னை ஆச்சரியமாய் தான் பார்க்க முடியும். ஆண்டவர் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே இல்லை. ஒரு இடத்துல ஆண்டவர் என்னைய வெட்கப்படுத்தல. நம்ம ஏதாச்சும் கருத்து சொல்லுவோம் பாருங்க. கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையா?
கருத்து சொல்லுவோம் பாருங்க, இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, பேசக்கூட மாட்டேன். நீ போ, நீ 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 சொல்ல வேண்டாம், நீ சொல்லு அப்படின்னு சொன்னா கூட நம்மகிட்ட ஏதோ ஒரு டயலாக் சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நம்ம இங்க கரெக்டா வேலிடா ஏதோ பாயிண்ட் சொல்லிட்டு இருப்போம், நியாயமா என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருப்பது, இப்படி பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம கை விடுவோம். இந்த விளக்கப்பட்டவங்க கோஷ்டி தான் திக்கற்றவங்க. Praise God. ஒருவேளை நீங்க விளக்கப்படுகிறீர்களோ, அல்லேலூயா, ஆண்டவர் அப்படி உங்களை விளக்க மாட்டார். Praise God. அல்லேலூயா. திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் செய்கிறவர் அல்ல ஆண்டவர். யாருமே இல்லைன்ட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? யார்கிட்ட போய் அங்கிள் பேச, யார்கிட்ட பாஸ்டர் போய் பேச, நமக்குன்னு யார் பேசுறா அப்படின்னு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பைபிள் சொல்லுது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரா? அலட்சியம் பண்ண மாட்டாரு. கேர்ஃபுல்லா கேட்கிறாரு, அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாரா? அப்படின்னா அர்த்தம், he will approve your request. நான் ஒன்னு எழுதி அவர்கிட்ட கேட்டேன், அப்ரூவ் பண்றாரு, ஓகே டன்ன்றாரு. எத்தனை பேருக்கு இப்ப ஜெபிக்க ஆசை வருது? வருதா இல்லையா? உள்ளுக்குள்ளே குருன்னு தோணுதா இல்லையா? நீங்க கேட்டா அப்ப சாங்ஷன் பண்றேன்றாரு. இந்த வசனத்துல சீயோனை கட்டுறதுதான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. சோ அந்த வசனத்துல 5 பாயிண்ட் இருக்கு. நம்ம நேரம் கடந்ததுனால வேகமா நான் சொல்றேன். முதல்ல எழும்பு எழும்பு சீயோனே. இரண்டாவது உன் வல்லமையை தரித்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. பிரைஸ் காட். நமக்குன்னு வல்லமை கிடையாது. நமக்குள்ள பலனை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க பலவீனமா இருக்கிறத தான் பார்ப்பீங்க. உதாரணத்திற்கு இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல் படையும் இருக்கிறது. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? என்ன எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, போர் உடைகள் எல்லாம் தரித்து இருக்கிறாங்க, மார்க்கவசம் இருக்கிறது. எப்படி தாக்குனாலும் அவங்கள தாக்கவே முடியாது, காயமே படாது. அப்படிப்பட்ட எல்லா போர் உடையும் தரித்து இருக்கிறார்கள், ஈட்டி வைத்திருக்கிறாங்க, வாள் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் ஒருத்தன் வந்து கர்ச்சிக்கிறான். யாரு? கோலியாத். ஏன் கூட யாருக்கு மோத தைரியம் இருக்கு? ஒத்தைக்கு என்கிட்ட வந்து நிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? வா, நீ ஜெயிச்சனா என் தேசம் எல்லாம், பெலிஸ்தியர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமைகள். நீ தோத்துட்டனா ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் எங்களுக்கு அடிமைகள்னு ஒரு மனுஷன் ஒரு ராட்சதனை போல நின்று கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான். யூனிஃபார்ம்லாம் பலமா தான் இருக்கு, ஆனா மனசுல என்ன இல்ல? தைரியம். Praise God. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் இவங்களுக்கு தைரியம் இல்லைன்னா, இவர்களுடைய பலத்தையும் அவனுடைய பலத்தையும் இவர்கள் ஒப்பிட்டு பார்த்ததுதான் காரணம். முக்கியமான ஏதோ ஒன்று பேசுறேன், என்னை கவனிங்க. இவர்களுடைய கையையும் தொட்டு பார்க்கிறான். இது என்னது? பைசப். எலி ஓடுதுன்னு வாங்க தெரியுமா? இவங்குள்ள பைசப்பையும் தொட்டு பார்க்கிறான், தூரத்துல நிற்கிற அவங்குள்ள பைசப்பையும் பார்க்கிறான். இவன் எதை கம்பேர் பண்றான் பாருங்க. கோலியாத்தையும் இவனுடைய பலத்தையும் கம்பேர் பண்றான். உள்ள வீக்கா ஃபீல் பண்றான். காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ள கம்பேரிசனே டோட்டலி ராங். நீங்களும் உங்களுடைய எதிரியும் அல்லது நீங்களும் உங்களுடைய பிரச்சனையையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வீக் ஆயிட்டே போவீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உண்மையிலேயே ஒரு வீக்கான வெசல் தான். நீங்களே ஒரு வீக்கான வெசல் தான். வீக்கான ஒரு வெசலை உங்களுக்கு எதிரேட்டு வருகிற ஒரு காரியத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் வீக் ஆயிட்டே தான் போவீங்க. Praise God. ஒரு பாட்டு பாடணும்ல, இந்த பலவீன நேரங்களில் சொல்லுவோம், பாடுவோம். எந்த பலவீன நேரங்களில்
கிருபை தந்தீரையா. அடுத்து என்னது சொல்லுது? இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. யார் பலனா? இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. கரங்களை தட்டுங்க. அப்ப என் உண்மையான பலன் எது? என் பலனா? என் இயேசுவின் பலனா? தாவீது வரான் பாருங்க சீன்ல. அவன் அவனையும் கோலியாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கல. இவன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் விருத்த சேதனம் இல்லாத இவன்லாம் ஒரு மனுஷனா? ஏன் கடவுளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? இவன் கம்பாரிசன் வேற. இவன் கடவுளையும் அவனையும் வைத்து பார்க்கிறான். இவன் கடவுளுக்கு முன்பாக அவன் தூசி. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இஸ்ரவேலர் தங்களையும் கோலியாத்தையும் பார்க்கிறார்கள். பார்த்தா இவர்களை காட்டிலும் கோலியாத் எத்தனையோ மடங்கு பெரியவன். பிரச்சனை பெருசா தான் இருக்கு. எந்த கண்ணு நம்முடைய கடவுளோடு உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கிறீர்களோ அப்பதான் தெரியும் பாருங்க, உங்க பிரச்சனை தூசு ஆண்டவருக்கு முன்பாக. உங்களுக்கு பயமே? எவ்வளவு பெரிய கடவுளுக்கு முன்பாக நீ என்னை ஏத்து நிற்க போறியா? Praise God. உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் உங்களில் இருக்கிறவர் அந்த கண்ணு இன்னைக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த கண்ணு வரட்டும், கண்ணு மாறட்டும், கண்ணை ரீப்ளேஸ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்களையும் பிரச்சனையும் பார்க்கிற கண்ணு வெளியேறட்டும். உங்கள் கர்த்தரோடு உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கிற கண்கள் உண்டாகட்டும். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்ல சங்கீதம் 46:1-2 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும், சொல்லுங்க பாப்போம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், எல்லாரும் சொல்லுங்க பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாயிருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி சுனாமி வந்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், கடைசி எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நாம் பயப்படோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை என்னதான் ஆச்சுனாலும் சரி. அல்லேலூயா. பூமி நிலை மாறினாலும் என்ன அர்த்தம்? ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ். அல்லேலூயா. நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்துனா நம்ம பார்த்தோம் நேரடியா. அப்படியே பக்கெட்ல தண்ணி இப்படி வச்சு ஆட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆட்டிட்டு போயிடுச்சு. இந்தோனேஷியாலாம் அப்படியே இழுத்துட்டு போறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. உன் வல்லமையை தரித்து கொள்னா என்ன அர்த்தம்னா, பிரைஸ் காட், நம்ம போய் எக்ஸசைஸ் பண்றது இல்லை. தப்பா நினைச்சுக்கிறது. அநேகர் பாருங்க தங்களுடைய சுய முயற்சியில் இறங்கிடுவாங்க. பாருங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். பிரைஸ் காட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பைபிள்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்பது இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றேன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தீங்கன்னா வல்லவனுக்கு வல்லவன். எஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருக்கிறான். உங்களோட பெரிய ஆள் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அவனை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா ஹிஸ் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கணும். காட் கான்ஃபிடன்ஸ். பைபிள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பேசுற புத்தகம் இல்ல, காட் கான்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. என்னால முடியும் இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அங்கதான் பாயிண்டே இருக்கு. என்னால செய்ய முடியும் இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. என்னைய நீ நான் சாதாரணமால் சின்னாலும் என்னை பார்த்து பார்க்காத. பிரச்சனையே, போராட்டமே, என்னை சூழ்ந்திருக்கிற மனுஷங்களே, மனசுல நினைச்சுக்கங்க. இதை சொல்லி அனுப்புறேன்.
உங்களை யாரும் அசால்ட்டா பார்க்கறாங்களா, தாழ்வா தீழ்ப்பா பார்க்கறாங்களா, உங்களை ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கலையோ, மனசுக்குள்ள நினைங்க, தம்பி தப்பா பார்க்கிற, தப்பா பார்க்கிற நீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் எனக்குள்ள இருக்கிறாரு, மிகவும் பெரியவர், உன்னை விட அவர் ரொம்ப பெரியவர். அவர் காட்டுவார் பாருங்க ஒரு நாள் சீன. உங்களை உயர்த்தி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க சத்துருவுக்கு முன்னாடியே ஒரு பந்திய போட்டு உங்களை உட்கார வச்சு அவனை நிக்க வச்சு ஆண்டவர் காமிப்பாரு. நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான் இறங்கி வருகிறது. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையில் என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு சீயோனே. ரெண்டாவது என்னது? உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையை தரித்துக்கொள்னா பிரைஸ் காட், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துட்ட இருந்து தான் பலனே உங்களுக்கு வருகிறது. உங்க பலனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அவர் பலனை சார்ந்து எப்பயுமே அந்த சார்ஜிலேயே இருங்க. அவர் சார்ஜ் உங்களுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்குது. எப்படி தேவ பலனை பெற்றுக்கொள்வது? பிரைஸ் காட், எந்தெந்த நான் சொல்றேன் பாருங்க. பிரைஸ் காட், உள்ளுக்கு போனா நிறைய பேசணும், சிம்பிளா சொல்லித்தரேன் உங்களுக்கு புரியுமா. எந்தெந்த காரியத்தெல்லாம் தேவனோடு நீங்க டச்ல இருக்க முடியுமோ, ஒரு சின்ன ஆராதனை ஆராதிப்பது, ஒரு சின்ன வசனத்தை எடுத்து வாசிக்கிறது, அல்லேலூயா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை செய்வது, அல்லது ஒரு 50 ஸ்தோத்திரம் போடுறது. நான் இதெல்லாம் ரொம்ப மட்டாய் நினைப்பதில்லை. 50 ஸ்தோத்திரம் சொல்றதுன்னா அதுல ஒரு பாரம்பரியம் அப்படின்லாம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். வேதம் சொல்கிற வசனத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட ஸ்தோத்திரங்கள் தானே அது. உண்மையா சொல்ல முடியும். எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க கர்த்தரோடு உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களோ, தொடர்பு படுத்திக் கொள்றீங்களோ, அப்பெல்லாம் நீங்க உங்களை நீங்க பலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கர்த்தருக்குள்ளே பலனடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு, எத்தனை பேரால் சொல்ல முடியும் ஆண்டவர் உண்மையிலே என்னோடு பேசுறார் பாஸ்டர்? பிரைஸ் காட், நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். சோ வல்லமையை தரித்துக்கொள். மூணாவது என்ன சொல்லுதுன்னா, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். என்னவா? அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். முதலாவது என்ன சொன்னேன்? எழும்பு எழும்பு சீயோனே. இரண்டாவது உன் வல்லமையை தரித்துக்கொள். மூணாவது உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். கிளம்பு, ட்ரெஸ் பண்ணுன்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்படி சில நேரம் பாருங்க, பேக்கா உட்கார்ந்துருப்போம் பாருங்க. யாராவது வந்து சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு அப்படித்தான் தோணுது பாருங்க. இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது அப்படித்தான் தோணுது. அல்லேலூயா. யாராவது திடீர்னு வந்து கிளம்பு கிளம்பு டைம் ஆச்சு, கிளம்புனும் போது அடிச்சு பிடிச்சு ஓடுவோம் பாருங்க. முடியெல்லாம் இங்க ஒண்ணு தூக்கிட்டு இருக்கோம், அங்க ஒண்ணு தூக்கி நட்டு நட்டு நின்றுட்டு இருக்கும், ஓடுவோம் பாருங்க மூஞ்சி கழுவுறதுக்கு. எத்தனை பேர் அப்படி ஓடுறோம்? கர்த்தர் இன்னைக்கு அதை தான் செய்யறாரு. தூங்கிட்டு இருந்தது போதும், எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பு. அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்? உடுத்திக்கொள். உன்னை வெளியே கொண்டு போக போறேன். ஹலோ, உன் பிரச்சனையான சூழ்நிலையிலிருந்து, உன் அடிமைத்தனத்தின் சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் என்ன செய்ய போறேன்? வெளியே கொண்டு போக போறேன். உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு. அடுத்து சொல்றாரு, உன் தூசியை உதறி டஸ்ட் பண்ணிட்டு எந்திரி. அந்த டஸ்ட் கூட இன்னும் உன் மேல, பாபிலோனின் டஸ்ட் கூட உன் மேல இனிமேல் ட்ரேஸ் கூட. ஆண்டவர் எப்படி விரும்புறாரு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தின் ட்ரேஸ் கூட உன் ஷர்ட்ல கூட ஒட்டி இருக்க கூடாது. அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் உதறிட்டு எலும்பு. பிரைஸ் காட். விலையின்றி விற்கப்பட்டார்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி விலையின்றி விற்கப்பட்டார்கள்னா, சும்மா தூக்கிட்டு போ, பார்த்துருக்கீங்களா என்ன? அது சும்மாதான் இருக்கு, அது தூக்கிட்டு போ அப்படின்வாங்க. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு ஒரு வேலையே கிடையாது. அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. ரெண்டாவது, இவங்க செஞ்சதும் ஆண்டவரை தேடாம இருக்கிறதும் ஒரு தவறு தான். பிரைஸ் காட். ஆனா இன்னைக்கு நான் அதை குறித்து நான் பேசல. விலையின்றி விற்கப்பட்டார்கள்னா ஒரு பொருட்டே இல்லாம பத்திட்டு போ, பத்திட்டு வந்தாங்க. இந்த கழுதைகளையும் சேர்த்து பத்திட்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு,
ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே. ஒரு காசுக்கு, 1 ரூபாய்க்குன்னு வச்சுக்குவோம். 1 ரூபாய்க்கு எத்தனை குருவியா? 2 அடைக்கலான். கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படிதான், அதுக்குள்ள ரேஷியோ இப்படிதான், கணக்கு இப்படிதான். 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு குருவிக்கு விலை 1 காசு. அப்ப இன்னொரு குருவிக்கு விலையே 1 வாங்கினால் 1. அப்ப அந்த இலவசத்துக்கு மதிப்பே. சில நேரம் நம்மளும் தான் பாருங்க, கூட்டத்தோட அனுப்பிவிடப்படுகிற நபர்களாக. இதெல்லாம் பாருங்க, உள்ள இருக்க காயங்கள், சின்ன வயதின் காயங்கள்லாம் இன்னைக்கு உங்களோடு பேசுது. Praise God. நீங்களா போறீங்களா? அந்த இவனையும் கூட்டு போயிருங்க, இவனையும் என்ன செய்யுங்க. நீங்களா போறீங்களா? இந்த இவனையும் கூட்டு போயிருங்க. இது மட்டும் ஏன் இங்க இருக்கு, இந்த பிள்ளையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கொசுறு குருவின்னு அர்த்தம். நீ கொசுறுன்னா என்னது? உங்களுக்கு கடைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடல் 5 ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சம் அள்ளி உள்ள போடுவோம், அதுக்கு பேர் என்னது? கொசுறு. இந்த குருவியில ஒரு குருவி என்ன குருவி? கொசுறு குருவி. நீங்க கொசுறு குருவியா? இன்னைக்கு கொசுறு குருவியா விற்கப்பட்டீர்களோ? ஆண்டவர் சொல்றாரு, விலையே இல்லாம விற்கப்பட்டீர்கள், பணமின்றி. உங்களுள்ள முயற்சி, உன்னுடைய பிரயாசம் இல்லாம ஆண்டவர் உன்னை என்ன சொல்றாரு? நான் மீட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளை பார்த்து இதுதான் சொல்றாரு. சங்கீதம் 126 2 3 வாசிச்சு அல்லேலூயா 1 2 3 வாசித்து நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வசனம் எத்தனை பேர் வாழ்க்கையில நடக்கணும்? பாருங்க, 1வது வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிறையிருப்புல இருந்து எலும்புன்ட்டு வெளியே கொண்டு நம்மளை நடத்தி கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. சிறையிருப்புல சுதந்திரமா இருந்தாலும் நமக்கு என்ன செய்யல? சொப்பனமை கிள்ளி பார்த்துக்கிறோம். உண்மைதானா? இதை செஞ்சிருக்கிறாரு, இது உண்மைதான், இது எனக்கு தான் நடந்துச்சா? எனக்கெல்லாம் இப்படி நடக்குமா? இந்த டயலாக்லாம் உங்க வாழ்க்கையில கேட்க போறீங்க. நீங்க உங்களுக்கு நீங்களே பார்த்து கேட்க போற டயலாக் எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். எனக்கா இத்தனை கிருபை பாட போறீங்க. நான் சொல்றேன், எனக்கா நீங்க கேட்பீங்க. சீயோனின் சிறையிருப்ப கர்த்தர் திருப்புறதா இன்னைக்கு நம்ம கிட்ட பேசி இருக்கிறாரு. எழுந்து டைம் ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. இந்த வார்த்தைகளை கேட்க கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, எனக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு. ரெடி ஆயிக்கோ, நான் உன்னைய அல்லேலூயா ரிலீஸ் பண்ண போறேன். நீ சிறையிருப்பா இருந்தது போதும், இன்னும் உன்னைய பிரைஸ் வெளியே கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லிக்கிட்டாவா? சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து, இவங்க கடவுள் பெரிய ஆளு போலடா, இவங்களை எப்படி உயர்த்திட்டாரு பாருன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அதை கேட்கணும்? அல்ல, நிச்சயமாய் ஆண்டவர் அதை செய்வார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதுல முக்கியமான ஒரு காரியத்தை நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இந்த ஏசாயா 52:5 நீங்க போனீங்கன்னா, பிரைஸ் காட், இங்க வசனம் சொல்லுது பாருங்க. இப்ப இந்த ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பாபிலோனுக்கு.
இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்றது 5வது வசனத்துல பாருங்களேன், 52:5. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போக பட்டார்களே, அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்றார். கவனிங்க, பிரைஸ் காட். நம்ம ஏதோ நல்லதோ பெருசா என்னமோ சாதிச்சோன்றதுக்காக இது நடக்க போறது இல்லை. ஆண்டவர் நம்மளை சீக்கிரமா நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை வெளியேற்றுகிறது இல்லை. நம்ம ஏதோ சிறந்ததை செஞ்சுட்டோம், அப்படியே ஃபாஸ்டிங் போட்டோம், உபவாசம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டோன்றதுக்காக கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளையே கொண்டு போயிட்டாங்க. இப்ப எருசலேம்ல என்ன இருக்கிறது? தேவாலயம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு இங்க என்னப்பா வேலை? தேவாலயத்துல என்ன வேலை? என் ஜனங்கள் என் பிள்ளைகளை அங்க கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் பாருங்க, என் பிள்ளைங்க அங்க இருக்கு, தேவாலயத்துல எனக்கு என்ன வேலைன்றார். அப்ப எவ்வளவு ஆண்டவர் நம்ம மேல முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கீழே என் பிள்ளைகளை ஆளுகிறவர்கள் அவங்கள அலற பண்றாங்க. சில நேரம் உங்க பிரச்சனை உங்களை அலற பண்ணுதா? நம்ம பிரச்சனைகள் நம்மளை சில நேரம் அலற பண்ணு பாருங்க. எத்தனை பேர் இது அனுபவிச்சிருக்கேன்னு தெரியல. ஒரு யாரும் இல்லாத ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓடி கத்தி அழுதா நல்லா இருக்கும்னு எத்தனை பேருக்கு தோணிருக்குல்ல? பிரஸ்டீஜுக்காக வெளியே என்ன செய்யறோம்? அப்படியே பிரச்சனையின் மத்தியில அப்படியே காலத்தை தாட்டிக்கிட்டு இருக்கோம். விட்டா அழுது புலம்புனா நல்லா இருக்கும். அந்த நிலைமையில தான் இங்க எருசலேம்காரங்க பாபிலோனிய சிறையிருப்புல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அலறது எனக்கு எப்படி இருக்கு? நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் என்ன செய்து தூஷிக்கப்படுகிறது. நம்ம அலறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறையிருப்புல இருப்பது ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணமா, அவருக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன இஷ்யூ? பிரஸ்டீஜ் இஷ்யூ. என் பிள்ளைங்க கேப்டிவிட்டியில ஒரு ஸ்லேவ் மாதிரி இருந்து அலறிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அவமானம். அதனால நான் இங்க எனக்கு என்ன வேலை? முதல்ல என் பிள்ளைகளை போய் என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் என் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. அடிமைத்தனத்தின் நாள் ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிக்கோ, ட்ரெஸ் பண்ணிக்கோ, நம்ம வெளியே போக போறோம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்மளை சிறை பிடித்து வச்சிருந்துச்சோ அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை புறப்பட பண்ணி சிறந்த வாழ்வை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எழும்பு, எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை கூட, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. விலையின்றி விற்கப்பட்டார்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். நிச்சயமா என்னோட இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப பேசினார். அல்லேலூயா. உங்களோடும் ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், நாம் ஜெபிப்போம். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக இந்த காலை வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சின்ன கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிச்சீங்க. நல்லா ஆராதிக்க, ஜெபிக்க, ஆண்டவரை நல்ல காணிக்கை பாடல்கள், ஆண்டவர் நல்ல வார்த்தைகள் கொடுத்து எங்களை திருப்தியாக்கி அனுப்புகிறீரே, உமக்கு நன்றி. ஒரு ஹோப் இந்த நாள்ல தந்திருக்கீங்க. ரெடி ஆயிக்கோ. அல்லேலூயா. நான் சிறை இருப்பை திருப்பும் நாட்கள் வந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அப்படியே செய்ய போறீங்க. ரெடி ஆயிட்டோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நாங்க ரெடி ஆயிட்டோம் ஆண்டவரே. நாங்க ரெடி ஆயிட்டோம். எங்கள் மனதளவிலே நாங்க ரெடி ஆயிட்டோம் ஆண்டவரே. பிரைஸ் காட். எங்களை நீங்க விடுவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. சொப்பனம் காண்கிறவர்களை போல நாங்களும் இருப்போம். சங்கீதம் 126:1 எங்கள் அனுபவமாக மாற போகிறது. கர்த்தர் நீர் அப்படியே செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. சிறையிருப்புகள் திருப்புகிற நேரம், சிறையிருப்புகள் மாறுகிற நேரம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சிறையிருப்புகள் எங்களை விட்டு மாறும் நேரம்
அல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படியே செய்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைக்குள் மூடுங்க. கர்த்தர் பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் அடுத்த வாரத்தில் வந்து அல்லேலூயா கர்த்தர்களுக்கு செய்த நன்மைகளை பேசிக்கொள்ளும். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye. Praise God.